ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வரக்கூடிய கண்டினியூட்டி ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வரக்கூடிய பேசிக் ஈக்குவேஷன் தான். இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனோட பேசிக் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இதை பார்த்தீங்களா, நோட் பண்ணியிருக்கேன்ல, இட் இஸ் கவர்ன்டு ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதுதான் இதோட பிரின்சிபல். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன், இட் ஸ்டேட்ஸ் தட் த மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் த்ரூ பைப் at all cross sections remains constant if there is no fluid is added or removed from the pipe. இப்போ டயக்ராமை பார்க்கலாம். இப்போ டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ த்ரோ பைப்ஸில் எக்ஸ் டு எக்ஸ் டைரெக்ஷன் ஒன்று எடுத்திருக்கேன். தென் பார்த்தோம் அப்படின்னா ஒய் டு ஒய் டைரெக்ஷன் ரெண்டு டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் டு எக்ஸ் டைரெக்ஷனில் என்னென்ன பாஸ் ஆகுது ஃப்ளோ, அதே மாதிரி சிமிலர்லி ஒய் டு ஒய் டைரெக்ஷனில் என்னென்ன ஃப்ளோ பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட் ஏ1 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அட் செக்ஷன் எக்ஸ் டு எக்ஸ். இந்த பார்த்திங்களா, நோட் பண்ணியிருக்கல, எக்ஸ் டு எக்ஸ். அதே மாதிரி V1 அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் செக்ஷன் எக்ஸ் டு எக்ஸ். தென் பார்த்தோம் அப்படின்னா ρ1 டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் செக்ஷன் எக்ஸ் டு எக்ஸ். தென் சிமிலர்லி அதே மாதிரி ஒய் டு ஒய் பார்த்தோம் அப்படின்னா ஒய் டு ஒய் டைரெக்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா A2 V2 தென் ρ2 கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் அட் ஒய் டு ஒய். Total quantity of fluid passing through x to x, ρ1 A1 V1. Then total quantity of fluid flowing through pipes y to y direction, ρ2 A2 V2. Then law of conservation of mass, which is equal to first equation ρ1 A1 V1, which is equal to ρ2 A2 V2. இப்போ இந்த ஈக்குவேஷனில், இந்த எபோவ் ஈக்குவேஷனில் இந்த கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். அப்படிங்கும்போது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்னா டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ρ1 which is equal to ρ2 is constant. Then the equation reduce that A1 into V1 which is equal to A2 into V2. தென் பார்த்தோம் அப்படின்னா A1 A into V அப்படின்னு பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the product of A into V is the quantity of fluid which passes a reference point per unit time and is called flow rate. Q discharge, அதாவது ஃப்ளோ ரேட்டை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளூயிட், அது ஃப்ளோ வந்து எவ்வளோ ஏரியாவில் ஆக்குபை பண்ணியிருக்கு, தென் பார்த்திங்க அப்படின்னா அதோட வேல்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லி டிபெண்ட் பண்ணுறோம். தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். தென் பார்த்தோம் அப்படின்னா இதுவே கண்டினியூட்டி ஈக்குவேஷனின் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம், அதாவது 3 டைமென்ஷனலில் எப்படி நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷனின் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்சிடர் எ ஃப்ளூயிட் எலமெண்ட் லென்த் ஆஃப் dx dy dz in the direction of x. இந்த பார்த்திங்களா, நோட் பண்ணியிருக்கல, இது x, similarly y, then z. let அதோட velocities are u, x டைரெக்ஷனில் இருக்க velocities are u, y டைரெக்ஷனில் இருக்க velocities are v, then z டைரெக்ஷனில் இருக்க velocities are w. இப்போ நம்ம ஈக்குவேஷன் பார்க்கலாம். ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் என்டரிங் த ஃபேஸ் ABCD அப்படின்னு எடுத்துருக்கோம். ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட், மொத்த மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ABCD அப்படிங்கிற ஃபேஸ்க்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்த்திங்களா ABCD, இதில் என்னென்ன இருக்குது, எக்ஸ் டைரெக்ஷன் u, வெலாசிட்டி u இருக்குது. தென் பார்த்தோம் அப்படின்னா அதோட டென்சிட்டி ஆட் ஆகும். இப்போ ஈக்குவேஷன்ஸ் ரெடியூஸ் தட்
density into velocity in x direction then area of ABCD. அப்போ ஈக்குவேஷன் நோட் பண்ணால் rho into u into dy dz, then rate of mass of the fluid leaving the phase EFGH. இப்போ அந்த ஃபேஸில் EFGH எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்க ABCD, அதோட வெலாசிட்டி ஒரு டென்சிட்டி ஒன்று ஆட் பண்ணுறோம், u அதோட வெலாசிட்டி ஒன்று ஆட் பண்ணுறோம், எக்ஸ் டைரக்ஷனில் என்ன அதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா dy dzன்னு இருக்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ட்ராகிற வேல்யூஸ் அப்படியே இருக்கும், ஏபிசிடியில் இருக்க வேல்யூஸ் அப்படியே இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப்ஜிஹெச்சில் எக்ஸப்ட் எக்ஸ் ஒன்று ஆட் ஆகும், எக்ஸ் டேர்மில் இருக்க கண்டிஷன்ஸ் மட்டும் ஆட் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரோ யூ டிஒய் டிசெட், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிருக்கல ரோ யூ டிஒய் டிசெட் அப்படியே ப்ளஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ டிஒய் டிசெட் இன்ட்டு எக்ஸ் டைரக்ஷன் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டல் கெயின் ஆஃப் மாஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which is equal to mass through EFGH then mass through ABCD. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா EFGHல எவ்வளோ மாஸ் என்ட்ராகுது அதிலிருந்து டோட்டல் மாஸ்லேருந்து மாஸ் த்ரோ ஏபிசிடியை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் டோட்டல் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டோட்டல் மாஸ் கெயின் ஆஃப் மாஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோ யூ டிஒய் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம், ரோ யூ டிஒய் டிஇசெட் ப்ளஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ டிஒய் டிஇசெட் இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறது. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன், வேறு இன்னும் பண்ணல. தென் சப்ட்ராக்ஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரோ யூ டிஒய் டிஇசெட், அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ டிஒய் டிஇசெட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரோ யூ டிஒய் டிஇசெட் ரெண்டுக்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ டிஒய் டிஇசெட் இன்ட்டு டிஎக்ஸ். தென் பார்த்தோம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூவை மட்டும் வெளியே எடுக்கிறோம். செகண்ட் இந்த ஈக்குவேஷன் லாஸ்ட் ஈக்குவேஷனில் ரோ யூவை மட்டும் வெளியே எடுத்தோம் அப்படின்னா டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட் டோட்டலாக கெயின் இன் மாஸ் ஆஃப் கெயின் இன் எக்ஸ் டைரக்ஷனில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் கிடச்சதில் டிஒய் டிஇசெட் கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், அப்படின்னா ஒய்யோட வேல்யூவும் இசட்டோட வேல்யூவும் கான்ஸ்டன்ட். தென் சிமிலர்லி ஒய் அண்டு இசட் டைரக்ஷன். இப்போ நம்ம பார்த்தது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட்னு பார்த்துருப்போம். இதில் வந்து டிஒய் டிஇசெட் கான்ஸ்டன்ட்னு சொல்லி நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தோம். இப்போ அதேமாதிரி ஒய் டைரக்ஷனில் டோ பை டோ ஒய் ரோ இன்ட்டு வி டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட். அதே மாதிரி சிமிலர்லி எக்ஸட் டைரக்ஷனில் டோ பை டோ இசட் ஆஃப் ரோ டபிள்யூ வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷனுக்கு u, ஒய் டைரக்ஷனுக்கு v, இசட் டைரக்ஷனுக்கு w டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட் ஆஸ் இஸ் இட். தென் நெட் கெயின் பார்த்தோம் அப்படின்னா நெட் கெயின் என்ன ஒன்றும் இல்லை, மூணையும் கூட்டிக்கிற வேண்டியதான். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ தென் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ரோ வி ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ரோ டபிள்யூ இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட் which is equal to 0. இப்போ சிமிலர்லி டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ரோ வி ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ரோ டபிள்யூ டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட் which is equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். which is equal to 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ரோ வி ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ரோ டபிள்யூ which is equal to 0. டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட் which is equal to 0. ஃபார் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். தென் இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா டென்சிட்டி இதில் எபோவ் ஈக்குவேஷனில் டென்சிட்டி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் டோ வி பை டோ ஒய் டோ டபிள்யூ பை டோ இசட் which is equal to 0. ஃபார் 2-dimensional flow the component டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 3-dimensional differential form
தென் பார்த்தோம் அப்படின்னா 2 dimensional dou u by dou x plus dou v by dou y which is equal to 0. Okay, thank you friends.